அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஜவ்வரிசி பாதாம் கீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 3 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. அடுத்து ஊற வச்ச 5லேருந்து 6 பாதாமை நல்லா தோல் உரிச்சிட்டு 2 ஏலக்காய் கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுருங்க. இப்போ கீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்ச ஜவ்வரிசியை பேன் இல்லைன்னா கடாயில் சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கிளாஸியாக வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அடுத்து அரைச்சி வச்சிருக்க பாதாம் பால், கொஞ்சமாக குங்குமப்பூ, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா பால் லைட்டாக கலர் மாதிரி நல்ல திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு துருவி வச்சிருக்க பாதாமை மேலே சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பாதாம் கீர் ரெடி. இதை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 hour சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.